டிசார்டர் மூலம் மரபணு கோளாறுகள் மூலம் பிறக்கக்கூடிய குழந்தைகளை நாம் எவ்வாறு சரி செய்யலாம், கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் அந்த மூலிகை மருத்துவத்தை உட்கொண்டால் குழந்தைகளுக்கு அந்த நோய் தாக்கா வண்ணம் எவ்வாறு பாதுகாக்கலாம் என்கிற மூலிகை வைத்தியத்தை பார்த்தோம் வல்லாரை கொண்டு. இப்பொழுது சாதாரணமாக பிறக்கின்ற குழந்தைகள், சில குழந்தைகள் அதிமேதாவி என்று சொல்வார்கள், சுறுசுறுப்பாகவும் மற்றும் புத்திசாலியாகவும் இருப்பார்கள். சில குழந்தைகள் மந்த புத்தி உடையவர்களாக இருப்பார்கள். அந்த மந்த புத்தி உடைய குழந்தைகளையும் நாம் அறிவாளிகளாக மாற்றுவதற்காக ஒரு அற்புதமான ஒரு மூலிகை வைத்தியத்தை இப்பொழுது பார்க்க போகின்றோம். அதற்காக வல்லாரை இலையினுடைய சாறை எடுத்துக்கொள்ளலாம். தூய்மையான இலையை கழுவிக்கொண்டு அதன் மூலம் நாம் 15 முதல் 20 மில்லி அளவிற்கு சாறை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக சர்க்கரை தேவையான அளவிற்கு எடுத்துக்கொள்ளலாம். இவை இரண்டையும் கொண்டு நாம் குழந்தைகளுக்கு எவ்வாறு அதை கலக்கி தந்தால் அந்த குழந்தையினுடைய மந்த புத்தி தீர்ந்து குழந்தைகளினுடைய ஐக்யூ என்று சொல்வார்கள், இன்டெலிஜென்ட் கோஷன், நுண்ணறிவு திறன், குழந்தையினுடைய அறிவு திறனை வளர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை வைத்தியத்தை இப்போது பார்க்க போகிறோம். இந்த வல்லார இலையினுடைய கீரை சாற்றை 20 மில்லி அளவிற்கு எடுத்துக்கொண்டு அதனுடன் ஒரு முழு டீஸ்பூன் அளவிற்கு சர்க்கரையை நாம் சேர்த்துக் கொள்ளலாம். அற்புதமான இந்த வல்லார இலையின் சாற்றில் நாம் சர்க்கரையை ஒரு டீஸ்பூன் அளவிற்கு சேர்த்து குழந்தைக்கு வாரத்திற்கு 3 முறை இந்த கீரை சாற்றினை நாம் சர்க்கரை சேர்த்து கொடுத்து வந்தோமானால் அவர்களுக்கு படிப்படியாக மந்த புத்தி நீங்கி அளவிற்கு அதிகமான நுண்ணறிவு திறன், ஐக்யூ என்று சொல்லக்கூடிய அறிவுத்திறன் படிப்படியாக வளர்ந்துவிடும். குழந்தைகளுக்கு மிகுந்த ஞாபக சக்தி ஏற்படும். படிப்பில் அதிகப்படியான கவனம் செலுத்துவார்கள். அவர்களுக்கு மூளை செல்கள் புதுப்பிக்கப்பட்டு அற்புதமான ஒரு அறிவு வளர்ச்சி ஏற்படும். அன்பான தாய்மார்களே, அனைவரும் இந்த வல்லாரை கீரையினுடைய சாற்றை இவ்வாறு எடுத்துக்கொண்டு அதில் சர்க்கரை சேர்த்து தனது குழந்தைகளுக்கு கொடுத்தும் மற்றவர்களுக்கும் கூறியும் இந்த மருத்துவத்தை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.